அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை, அப்புறம் ஏப்ரல் மாதம் துவங்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி வரைக்கும் மேச ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருப்பார். அப்போ ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம் கிட்டும், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், மனசு உத்வேகமாக இருக்கும், பெரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகம் பெறும், பதவி உயர்வு கிடைக்கும், மனசில் நினச்ச காரியங்கள்லாம் நல்லா நடக்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 9:30 மணிக்கு மேலே, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை நாள், 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதிக கோபம், முன்கோபம் இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது நல்லது. எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக அமைதியாக பேசுகிறது ரொம்ப நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் வீண் விவாதம், வீண் சண்டை சச்சரவு, வாக்குவாதம் இதையெல்லாம் தவிர்த்துட்டு பயணித்தால் நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஓரளவு கணிசமாகவே இருக்கும். பிறகு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், அப்புறம் 5ஆம் தேதி சனிக்கிழமை நாள், இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நினைச்ச காரியங்கள் நடக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பதவி உயர்வு இருக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடையும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் இருந்தால் அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி ஒரு மனது பெருமையும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய அளவில் வெற்றிகரமாக அமையும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசிக்கு சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக அரும்பாடுபட வேண்டியது இருக்கும், கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். வெற்றியினுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் பன்மடங்கு அதிகரிக்கும். அப்படி முயற்சி செய்யும்போது கொஞ்சம் இடையூறுகள், தடைகள், தாமதம் இதெல்லாம் வரும். அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு உரிய காரண காரியத்தை எல்லாம் உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து முன்னோக்கி செல்லவும். வரக்கூடிய நிகழ்வுகளில் மனசோர்வு அடையாமல், பின்வாங்கிடாமல் கொஞ்சம் விடாமுயற்சி எடுத்தால் தொடர் முயற்சி வெற்றி கொடுக்கும். ஆகவே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதிம நாட்கள் வெள்ளிக்கிழமை நாள், அப்புறம் சனிக்கிழமை நாள், இந்த நாட்களில் இந்த வாரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், பிறகு ஏப்ரல் மாதம் துவங்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 9:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானத்தில் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் சேமிப்பாக இருக்கிறது நல்லது. வீண் செலவுகளை தவிர்த்துறது நல்லது. அப்படியே செலவானால் கூட எது வாழ்க்கைக்கு தேவையோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து செலவு செய்கிறது நல்லது. இல்லைன்னா வீண் செலவு ஏமாற்றத்துக்கு கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்படலாம். பல இடங்களுக்கு முயற்சி செய்யும்போது அது தேவையில்லாத அலைச்சலாக ஏமாற்றத்தை தரும். அதனால் வாழ்க்கைக்கு, முயற்சிக்கு எது தேவையோ அதையெல்லாம் பட்டியலிட்டு அந்த நேரங்காலத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு வீண் அலைச்சல் இல்லாமல் பயனுள்ள அலைச்சலாக முயற்சியாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே உஷாராக செய்து விடுவது நல்லது.
பொருள் சேதாரம் வேண்டாம், கால விரயங்கள் வேண்டாம். பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை நாள், 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய முயற்சிகள் வெற்றி அடையும். பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும், மகிழ்ச்சியை கொடுக்கும். வாகன யோகம் இருக்குது. புதிய வாகனம் வாங்கிறது, வாகனத்தில் பல இடங்களுக்கு சென்று வருவது, சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு உற்சாகமாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், அதனால் பொறுமை காப்பது நல்லது. அது தொழிலாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அன்பாக அமைதியாக பேசுகிறது நல்லது. கொஞ்சம் அசால்ட்டாக விளையாட்டுத்தனமாக பேசி வம்புகளை வாங்கிக்காமல், கோவப்படாமல், வீண் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம, வாக்குவாதத்தில் அதிகமாக ஈடுபடாமல் நிதானமாக கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாளாக முயற்சி செஞ்ச விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வெற்றிகரமாக மாறும். அதனால் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். உள்ளம் பெருமையாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. நல்ல நாள், நன்மை சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு மதிம நாட்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாளும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், அப்புறம் ஏப்ரல் மாதம் துவங்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 9:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வருது, லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும், சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் துறையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பில் நல்ல உயர்வு கிட்டும், பாராட்டு கிட்டும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 9:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை நாள், 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வாகனத்தில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அது நல்ல செலவாக, மகிழ்ச்சியான, விருப்பமான செலவாக மாற்றிக்கிறது நல்லது. செலவு அதிகரிக்கும், அது சுப செலவாக இருக்கிறது நல்லது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாகன பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்றினால் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே வீண் விரயங்கள், வீண் அலைச்சலை தவிர்த்துவிட்டு நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. வரவுக்கேற்ற பண வருமானத்துக்கேற்ற அளவுக்கு செலவு இருக்கும். பிறகு வெள்ளிக்கிழமை நாள் 4ஆம் தேதி, சனிக்கிழமை நாள் 5ஆம் தேதி, இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. ஜென்ம ராசியில் வரக்கூடிய சந்திரன் நிறைய நன்மைகளை செய்வார். உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். மனசில் நினைச்ச காரியங்கள் நடக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவாங்க. வியாபாரம் மகிழ்ச்சிகரமாக
வெற்றிகரமாக செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 6ஆம் தேதி கடக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. அதனால் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு ஒரு அன்பாக அமைதியாக பழகுவது நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மனக்கவலைகள் இல்லாமல் மனசை சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதை அமைதியாக மௌனமாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாள், பிறகு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இது போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், அப்புறம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 9:30 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அருமையாக அமையும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். அலுவலக பணி பாராட்டுக்குரியதாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்கள். தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கும். பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை நாள், 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீடாக வருது. சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது இரட்டிப்பு லாபத்தை கொடுப்பார். மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். வாகன யோகம் அருமையாக இருக்குது. பல இடங்களுக்கு, விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். பயணங்கள் வெற்றி அடையும். வீடு இது போன்ற விஷயங்களில் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் அழகு உணர்ச்சியோட அதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை அமையும். மற்றபடி வேலை வாய்ப்பில் அடுத்த கட்ட உயர்வும் முன்னேற்றமும் அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 6ஆம் தேதி, 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 4, 5 வெள்ளி சனி, இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. பட்டியலிட்டு செலவு செய்வது நல்லது. கொஞ்சம் சிக்கனம் தேவை. நிறைய செலவுகள் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சலும் ஏற்படும். அதனால் அது ஏமாற்றம் வராமல், நிறைய செலவுகள் ஆகாமல் சிக்கனமாக சேமிப்பாக இருப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் விளையாட்டு போக்கு இல்லாமல் கண்ணும் கருத்துமாக நேரத்தை வீணாக்காமல் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரிகள் எது முக்கியமோ அதை திட்டமிட்டு வாடிக்கையாளர்களை சென்று பார்ப்பது, தொழில் முன்னேற்றத்தில் ஈடுபடுவது, இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. அலுவலக பணியிலையும் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ஆகவே கால விரயங்களாகாமல், பொருள் சேதாரமாகாமல், ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக செய்து முடித்திடல் வேண்டும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், கடக ராசியில் ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது ரொம்ப நல்லது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் உறுதி இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான நாட்கள் நிறைய இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 31ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 9:30 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு ஏற்படுத்துவார். வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும்.
அதனால் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் பொறுமையாக நிதானமாக விடாமுயற்சியாக முயற்சி செய்கிறது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் இல்லைனால் உழைப்பை நம்பினால் வெற்றிகள் கிடைக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுமை காப்பது நல்லது. மற்றபடி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை, 3ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறது, தொழில் முன்னேற்றம், வியாபாரம் எல்லாம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக பல இடங்களுக்கு பயணிக்க வேண்டியது இருக்கும். அதுவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிற விஷயங்கள் நடக்கும். பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். உழைப்புக்கேற்ற பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு வெள்ளிக்கிழமை நாள் 4ஆம் தேதி, சனிக்கிழமை 5ஆம் தேதி இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே வெற்றியாக மாறும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். அதனால் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்குது, இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை நாள் செலவுகள் இருக்கும். அதிக செலவுகள் ஏற்படும். மனசுக்கு பிடித்த செலவுகளை எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஏமாற்றம் வராமல், செலவு அதிகமாயிருச்சு என்கின்ற வருத்தங்கள் வராமல் திட்டமிட்டு பயனுள்ள நல்ல செலவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் முயற்சி செய்யும்போது வீண் அலைச்சல் ஏற்படாமல் நல்ல விஷயத்துக்காகத்தான் முயற்சி செஞ்சோம் என்கின்ற மன திருப்தியோடு முயற்சிப்பது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல், வீண் விரயங்களை தவிர்த்துவிட்டு கால நேரத்தை விரயமாக்காமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபகம் மறதி வராமல் செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி இது போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும், மனக்கவலைகள் வந்து போகும். பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து மனதை குழப்பமடைய செய்யும். ஆகவே அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. அமைதி தேவை, ஓய்வு தேவை. பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 9:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை நாள், 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. வாகனத்தில் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். பொறுமை காப்பது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தன்னுடைய விருப்பத்துக்காக, மகிழ்ச்சிக்காக பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய வாகனங்கள், பிரயாணங்கள், பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆகவே திட்டமிட்டு தேவையான முன்னேற்றத்துக்கு மட்டும் முயற்சிப்பது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும், தாமதமாகும், லேட்டாகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மன குழப்பம் அடையாமல் இன்றைக்கி செய்கிற முயற்சியெல்லாம் நாளைக்கு வெற்றியாக பயன்படுங்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை போதுமான அளவுக்கு தக்க வைத்து கொள்ளலாம். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக இருக்கிறதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அறிவுபூர்வமாக திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. வியாபாரம் அற்புதமான முறையில் முன்னேற்றம் தரும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும்.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவலக பணியும் நல்லதொரு பதவி உயர்வுக்கான முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு சுறுசுறுப்பாக இருக்கும், மனசில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்லதொரு நாளாக அமைகிறது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு 4, 5, 6ஆம் தேதி நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 9:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களினுடைய பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. வீடு, இட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பூமி யோகம் உண்டாகும். பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை நாள், 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் கொஞ்சம் வந்து போகும். மன சோர்வுகள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். இதுக்கெல்லாம் மனதை குழப்பமடையாமல் மனதில் உறுதியோடு ஒரு அக்கறையாக, ஆர்வமாக, மன சோர்வு இல்லாமல், கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நிதானமாக சென்று வருவது நல்லது. பயணங்களில் அதிக கவனம் தேவை. மற்றபடி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை அது வெற்றியாக மாறுங்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரிகள் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி தொழில் முன்னேற்றத்துக்கான விஷயங்களில் கவனம் செலுத்துறது நல்லது. அலுவலக பணியிலையும் மிகுந்த கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. அறிவுபூர்வமாக செயல்பட்டால் பல பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, நல்லதொரு முன்னேற்றமெல்லாம் ஏற்படும். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். பலவிதமான சிக்கல்களுக்கெல்லாம், பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும்.
இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை நாள், 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எதையும் ஒற்றுமை உணர்வோடு இணைந்து பணியாற்றி வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பிரயாணங்களில் வெற்றி பெறும். சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். மற்றபடி நல்ல நாளாக, நன்மை தருகிற நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். மனக்கவலைகள் வந்து போகும். நல்லா சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பொறுமை முக்கியம். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மனம் குழப்பம் அடையாமல் கொஞ்சம் ஆர்வத்தோடு அக்கறையோடு கொஞ்சம் அந்த நாட்களை சந்தோஷமாக வைத்திருப்பது நல்லது. பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடைய வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய மனதுக்குள்ளே போட்டு யோசித்து தலைவலிக்கிற அளவுக்கு சிந்திக்கிறதெல்லாம் இல்லாமல் மனதை இயல்பாக வைத்து கொள்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தாயின் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனம் கவலைகளுக்கு இடம் கொடுக்காம, பதட்டம் இல்லாமல் விடாமுயற்சியாக, தொடர் முயற்சியாக கடுமையாக உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 31ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மனதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவார். மன சோர்வை உண்டாக்குவார். மனதில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். ஆகவே மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காம, மனசு சோர்வு அடைய விடாமல் மனோதிடத்தோடு பயணிப்பது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்திருந்தால் போதுமானது. இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மனக்கவலைகள் அடையாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. வியாபாரத்திலும் சரி, அலுவலக பணியிலும் சரி, கொஞ்சம் சிந்தித்து நிதானமாக பணியாற்றுவது நல்லது. பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை, 3ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாள் உபாதைகள், உடல் உபாதைகள் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் குறையும். வாகன யோகம் இருக்குது. வாகனத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து ஒரு முன்னேறக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகனத்தில் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். தனிப்பட்ட முறையில் போராடி முயற்சித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்குது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றத்தில் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று திறமை பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒரு ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது.
பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், மனசு சோர்வாக இருக்கும், மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பிரியத்தோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனதில் உறுதி தேவை. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்களில் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றி ஸ்தானம். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். மனது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையும் திட்டங்களும் எண்ணங்களும் அதிக மனதால் உழைத்து செயல்படக்கூடிய நாளாக அமையும். ஆக வெற்றியின் இலக்கை அடைவதற்கு கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். அப்படி முயற்சிக்கிற போது கொஞ்சம் தடைகள் வரலாம், தாமதங்கள் வரலாம், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு மன சோர்வடையாமல், முயற்சியிலிருந்து பின்வாங்காமல், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடைகளை மீறி முயற்சித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு மேலே 2ஆம் தேதி புதன்கிழமை நாள், 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மன அழுத்தத்தை, மன சோர்வை உண்டாக்குவார். மனதில் மகிழ்ச்சி குறைவதற்குரிய சூழ்நிலை அமையும். ஆகவே மனதில் ஒரு உற்சாகத்தை வரவழைத்து சுறுசுறுப்பாக பணியாற்றுவது நல்லது. கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, ஆனந்தமாக அந்த நாட்களை இயல்பாக மனநிலையை வைத்து கடந்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனத்துடன், கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. பயணங்கள், பிரயாணங்களில் தடைகள் ஏற்படாமல் சுறுசுறுப்பாக பணியாற்றுவது நல்லது. மற்றபடி உழைப்புக்கேற்ற வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் கணிசமான அளவுக்கு சரியாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 5ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும், இடையூறுகள் விலகும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், மாணவர்கள் கல்வியில் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். அதிக உழைப்பு அதிக வெற்றியை கொடுக்கும். வியாபாரம், வாடிக்கையாளர்களை புரிந்து செயல்படக்கூடிய உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அமையும். அலுவலக பணியும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு நல்லதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலை அமையும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை கொடுப்பார். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், உத்வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை அமையும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் உடனிருந்து நல்லதொரு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும், மக்கள் பாராட்டு கிடைக்கும், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும், பூமி யோகம் இருக்குது, நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு மேலே 2ஆம் தேதி புதன்கிழமை, 3ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது.
கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். வெற்றிக்காக தொழில் ரீதியாக உழைக்கும் போது முயற்சிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரும், தாமதமாகும், இடையூறுகள் வரலாம், சின்ன சின்ன தோல்விகள் கூட வரலாம். இதையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு அதற்குரிய அடிப்படை காரணத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து முயற்சியிலிருந்து எதிலும் பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். இருந்தாலும் தடைகளை மீறி நல்லதொரு வீண் அலைச்சல் ஏற்படாமல் பயனுள்ள முயற்சிகளை மேற்கொள்ளவும். மற்றபடி உழைப்புக்கேற்ற வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 5ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. மனம் கொஞ்சம் குழப்பமடையும், மனக்கவலைகள் இருக்கும், மன சோர்வுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் சரியான பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். மன சோர்வு அடையாமல், கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக அந்த நாட்களை மனதை இயல்பாக வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பலவிதமான எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: திங்கக்கிழமை நாள் 31ஆம் தேதி மார்ச் மாதம். பிறகு ஏப்ரல் மாதம் துவங்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, முன்கோபம் இதெல்லாம் வரலாம். அதனால் யாரிடமும் அமைதியாக, மௌனமாக பேசி, அன்பாக பேசி நடந்து கொள்வது நல்லது. கோபப்பட வேண்டாம், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், அதை புரிந்து கொண்டு நிதானமாக, அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 9:30 மணிக்கு மேலே 2ஆம் தேதி புதன்கிழமை, 3ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் பேரும் புகழையும் கொடுப்பாரு. பெருமைக்குரிய நாளாக அமையும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும், மகிழ்ச்சியை தரும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 5ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அதுக்கு 4ஆம் வீடாக வருது. தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். வேலைகள், தொழிலில், அலுவலக பணியில் ஈடுபடும் போது சிறு சிறு இடையூறுகள், தடைகள் வரலாம், கொஞ்சம் தாமதமாகலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றினால், அறிவுபூர்வமாக யோசித்து செயலாற்றினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன், படபடப்பு இல்லாமல் சிந்தித்து திட்டமிட்டு பயணங்களில், பிரயாணங்களில் வெற்றிகரமாக சென்று வருவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக உழைப்பு தேவை. வியாபாரிகள் அதிக அலைச்சல் ஏற்பட்டாலும் முயற்சி தேவை. அலுவலக பணியில் கண்ணும் கருத்தும் தேவை. பிறகு 6ஆம் தேதி கடகராசியில் சந்திரன் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை நாள் மீன ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மனசை உற்சாகமாக வைத்திருப்பது நல்லது. மனதை இயல்பாக வைத்திருப்பது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிப்பது, ஆசையின் காரணமாக சிந்திப்பது,
இதனால் மன சோர்வடைவது, கவலைகளுக்கு இடம் கொடுப்பது, இது போன்ற சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்படாமல் மனதில் ஒரு உற்சாகத்தையும், சோர்வில்லாத, கவலைகள் இல்லாத ஒரு முயற்சியையும் அந்த நாட்களை ஞாயிறு இந்த நாட்களில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், இந்த 2 நாட்கள் இந்த வாரத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். அந்தந்த நாளுக்குரிய சிறப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கேட்டு அதன்படி நடந்து எல்லா நாட்களும் வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே இறைவன் அருளாலும் நவகிரகத்தின் ஆசியாலும் நடப்பவை எல்லாம் நல்லதுக்கே என்று சொல்லி வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.